வெல்கம் டு பாஸ் கீஸ் வணக்கம் சார். வணக்கம் பாலார்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. பாண்டியா ராஜ்யத்தில் உயல்லா அல்ல. சார் எனக்கு என்னமோ இந்த வெற்றியை பார்த்து நீங்க நான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் தாண்டி கம்பீர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் சார். அப்பாடா, இந்த T20 ஃபார்மெட்ல நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார் நினைக்கிறேன். ஒரு சூப்பர் விக்டரி டு ஸ்டார்ட் த 5 மேட்ச் T20 சீரிஸ் சார். எப்படி இருந்துச்சு ஓவராலா மேட்ச்? அட்டாக் அப்படின்னாங்க, நம்ம அட்டாக் கிளீனா சூப்பர் அட்டாக். அண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் அழகா ஸ்டடி பண்ணி ஹர்திக் பாண்டியா வந்து வேற லெவல் தலைவர். அவர் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அவர் பேட்டிங்கா இருக்கட்டும், அவர் போலிங்கா இருக்கட்டும், சரி ஒரு ஃப்ரே ஆஃப் திங்ஸ்ல இல்லவே இல்லை ஒருத்தர். ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு ஒரு டீம் உள்ள வர்றாரு, அது யாரோட பிளேஸ்ல வேணா அவர் உள்ள வரலாம். ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் முதல்ல அடிக்கிற ஸ்கோரிங் ஸ்ட்ரோக் 6 பாருங்க. அண்ட் ஷார்ட் ஆஃப் த T20 ஹிஸ்டரியே பாத்தீங்கன்னா டாப் 10 ஷாட்ஸ்ல இந்த நார்கே வந்து இறங்கி வச்சாரு. ஃபுல் ஸ்பீட் 150 போடுறாரு பாஸ், இறங்கி லாங் அப்புறம் வச்சாரு பாத்தீங்களா, போடுவீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது இதெல்லாம் வந்து தனி கிளாஸ் ஒன்று பாஸ். கிரிக்கெட் அப்படி ஆடவே முடியாது யாராலையும். அவுட் ஸ்டாண்டிங். அந்த ஹார்திக் பாண்டியா உள்ள வந்து கம்ப்ளீட் டென்னிஸ் மாதிரி ஆயிடுச்சு, ஒன் சைடட் மேட்ச் மாதிரி மாற்றி விட்டாரு உள்ள. என்ன ஸ்கோரிங் ஸ்ட்ரோக்ஸ், ஸ்கொயர் கட்ஸ் எல்லாம் என்ன இல்லை, ராஸ்பிங் ஸ்கொயர் கட்ஸ் டாப் கிளாஸ், அவுட் ஸ்டாண்டிங். அண்ட் அப்கோர்ஸ் நம்மளோட போலிங் வந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் போலிங். ஹர்தீப் எப்பயுமே நம்பர் அந்த இனிஷியல் 2 விக்கெட்ஸ் கரெக்டா வந்து எடுத்து டென்ட் கிரியேட் பண்ணி வைட்டில் விக்கெட் எடுத்துட்டு டிகாக் எடுத்துட்டாரு. நம்ம பேசுவோம், மிக பண்ணிடலான்ற பேசுவோம். சார் ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் வராரு அப்படிங்கும்போது வந்து சரி ஓகேப்பா, கொஞ்ச நாளா வந்து ஓடிஐ சீரீஸ் வேற விளையாடல, கடைசியா அந்த அதில் விளையாடினாருப்பா, இப்போ வராருப்பா அப்படிங்கிறதான் தாண்டி இப்போ கரெக்டாக போன வாரம் சார் இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு இன்னிங்ஸை போட்டா சார், ஒரு 4 நாள் 5 நாளுக்கு முன்னாடி. ஓகே, சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஆனால் இப்படி ஒரு ஃபார்மை வந்து கம்பேக் மேட்ச்லயே இன்டர்நேஷனல்ல கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட் சாய்ஸஸ், டைமிங்கு, பிளேஸ்மெண்ட், கான்ஃபிடன்ஸு, அதாவது இது ஒரு டிஃபிகல்ட்டான பிட்ச்ல எல்லா பேட்டரும் கஷ்டப்படும் போது ஒருத்தர் மட்டும் இந்த மாதிரி பின்னாடி இப்படி தட்டுறாரு, அதாவது ஷார்ட் வேரியேஷன்ஸ், அவ்வளோ ஷார்ட் வேரியேஷன்ஸ் ஒரே இன்னிங்ஸ்ல, அதுவும் இவ்வளோ ஷார்ட்ல ஹார்திக் பாண்டியா இது வரைக்கும் ஆடினது ரொம்ப ரேர் சார். இன்னைக்கு அவ்வளோ ஷார்ட் வேரியேஷன்ஸ். சூரியகுமார் யாதவ் டைப் ஆஃப் பேட்டிங், 360 டிகிரிஸ் நீங்க சொல்ற மாதிரி. அண்ட் கிளியர் டாமினேஷன். விவியன் ரிச்சர்ட்ஸ்லாம் டாமினேட் பண்ண மாட்டாங்க வந்து மேட்ச். அதுவும் என்ன சேலஞ்சிங் பிட்ச்ல மாதிரி பந்து வந்து இதுல வந்து வேகமா நார்க்கிற மாதிரி மூளெல்லாம் போலிங் போட்டா கொண்டுருவான். இதுல ஃபாஸ்டா போடவே போடாது. டூபே நீ போட்டிருந்தா ரணகலமா இருப்பாங்க அவங்க. நீ முதல்ல ஒரே டூபே எடுத்து வந்திருந்தா ரணகலமா இருப்பாங்க. ஓடி வந்து அதிக அந்த காட் பெயிண்ட் எடுத்தாரு பாரு. அண்ட் லவ்லி ஜிதேஷ் வந்து எல்லா காட் பெயிண்டையும் டாப் கிளாஸ் தான் புடிச்சாரு, செம்ம கேட்ச் புடிச்சாரு. அதனால பவுன்ஸ், பேக் ஃபுட் பிளே 0ன்னு காமிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேலஞ்சிங் பிட்ச்ல பவுன்ஸ் அண்ட் பேக் ஃபுட் பிளே வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது தனிட்டன். வருண் சக்கரவர்த்தி ஆட வரல, ஹர்திக் பாண்டியா ஸ்ரீமன் ஆட வரல, பும்ராவும் மோஸ் ஆட வரல. ஃப்ரண்ட் ஃபுட்ல போட்டா மட்டும் அடிப்பேன்னாங்க. ஒரே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பேட் லக் அவங்களுக்கு. எங்கன்னா பிரேவிஸ் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்வாங்க, அந்த மிஸ்ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவிஸ் ஆயிடுச்சு. அந்த நோபால் வெரி வெரி பேட் டெஸ்டின். எப்படி வந்து வெயிட் பண்ண வேணா, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு வர அந்த நோபால் இல்லைன்னு சொல்றாங்க. கேவலம், அது கிளியர் நோபால். சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவுடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல ஒரு கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்குது, எடுத்த உடனே ஸ்ட்ரோக்கு போக முடியாது ஸ்ட்ரெயிட்டாவே அப்படின்ற மாதிரி இருக்குதுன்றத ஓரளவுக்கு நம்ம பிடிச்சிட்டோம். ஆடியன்ஸா பார்க்கும்போதும் சரி, ஆடுற பேட்ஸ்மேன் நமக்கு முன்னாடி ஒரு 2வது பால் 3வது பால் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அபிஷேக் சர்மா போன்ற பேட்டர்னால, சூரியகுமார் யாதவ் போன்ற பேட்டர்னால ஒரு 260, 270 பிட்ச்ல அடிக்கிற அவங்கனால இந்த மாதிரி பிட்ச்ல அடாப்ட் பண்ண முடியல அப்படின்றது ஒரு சின்ன இஷ்யூவா இருக்குமான்னு நான் கேட்கிறேன் சார். பிகாஸ் இப்போ விராட் கோலியோ, ரோஹித் சர்மாவோ, இல்ல மகேந்திர சிங் தோனியோ, இது மாதிரி நம்மளுடைய இதுக்கு முன்னால T20 ஃபார்மெட்ல இருந்த மிகப்பெரிய ஹிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க. KL ராகுல் உட்பட அவங்க வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பிட்சா ரைட் ஓகே, அப்ப நான் இன்னைக்கு வந்து என்னோட யூஸ்வல் அடியே நான் போட போறது இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் ஷெல்லுக்குள்ள போறேன் அப்படின்னு. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு டிஃபிகல்ட் பிச்சஸ்ல சூரியகுமார் யாதவ் கிட்டயோ, முக்கியமா நம்மளுடைய T20 ஸ்டார் பேட்டர் அபிஷேக் சர்மா கிட்ட பார்க்க முடியலாம். சரி, மத்தவங்க பார்த்துப்பாங்கன்னு விட்டுறலாமா, இல்ல அவங்க இந்த மாதிரி பிச்சஸ்க்கும் ரெடி ஆகணுமா? ஆமா, இதுல வந்து அக்சர் பட்டேல், டூபே, ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேரால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஏன்னா அவங்க பேசிக்காவே குவிக்கா இன்ஸ்டிங்டிவ் ஆடுற பிளேயர்ஸ் கிடையாது. ஹர்திக் அடிப்பாரு, பட் அதை வெயிட் பண்ணி ஃபுல் ஸ்லாக் அடிப்பாரு. அந்த டபுள் மைண்ட் இருக்காது ஹர்திக் ஆடும் போது. அதனால இங்க முதல்ல ஆடுற அது சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா இருக்கட்டும்,
அவங்க குயிக்கா ஆடணும்னு பாக்குறாங்க. அதை தான் நீங்க சொல்ற மாதிரி அதை கண்டினியூ பண்ணிக்கணும். அந்த கிரிக்கெட் இந்த பிட்ச்ல ஆட முடியாது. ஒரு 4 பால் வார்ம் அப் பண்ணிட்டு என்ன பேஸ்ல ஆஃப் த விக்கெட் வருதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு நான் ஓடிஐ வீடியோஸ்லயே உங்களுக்கு நம்ம எவ்வளவு வாட்டி சொல்றேன். இங்கிடி வந்து ரொம்ப கரெக்டா போடுறாரு. ஓடி வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் மெதுவா போடுறாரு நான் சொன்னேன். இவங்க அழகி எத்தனை பேர் பாருங்க. அக்சர் பட்டேல் ஸ்கொயர் கட்டு வந்து ரொம்ப ஸ்லோ. பாயிண்ட்ல சிம்பிள் கேட்ச். இவர் 2 பேர் கில் அண்ட் சூரியகுமார் யாதவ் அக்கராத்தா இப்படி ஆடி ஸ்கூப் பண்ணி லோக்கல் அவுட். லோக்கல்ல கேட்சஸ் மேல மேல போகுது. நீங்க ஆடும்போது ஆஃப் த த்ரோ ஸ்லிக் அடிக்கச்சேன்னா வந்து பேட்டுக்கு வரலன்னு அர்த்தம். அது வரலான்றச்சே கொஞ்சம் மிடில் பண்றதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களோட ஸ்ட்ரோக்ஸுக்கு போகணுமே தவிர என் கேம் நான் ஆடுவேன்னா முடியவே முடியாது. டிகாக் லெஃப்ட்ல, அதோட மிரர் இமேஜ்ல சூரியகுமார் யாதவ் ரைட்ல. அக்ராஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் தி கோர்ஸ் ஆஃப் தி பால். எங்க பார்த்தோம் லோக்கல் லேண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதுதான். அதனால அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி பிச்சுக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ணி மரியாதை கொடுத்து ஆடணும். நீங்க அந்த திருப்பி இந்த முதல் ஆர்வம் ஒரு பவர் பிளேல போட்டு கொதறணும்னா 4 விக்கெட் போயிடும். அப்புறம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் ரெக்கவரி ஆக்ட். ஸோ பரவாயில்ல 6 ஓவர்ஸ்ல 30 வந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடணும்னா பெட்டர் இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல. சார் சிவம் தூபே வந்து ஒரு நல்ல ஃபினிஷரா இந்தியா வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுது. ஆனா அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நான் அடிக்கிறேன் ரைட் ஓகே. அதுலயே போன வருஷமா நான் ஒன்றும் பெரிய ஸ்டாரா வரல. என்னதான் நீங்க வந்து இன்டர்நேஷனல் T20 டீமுக்கு எல்லா பிச்சுக்கும் இவர் செட் ஆவாருப்பாருன்ற மாதிரி ஒரு ஸ்டார் ஃபினிஷரா என்னை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல வராரா சைலண்டா? பிகாஸ் ஆஃப் லேட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டஃப் கண்டிஷன்ஸ் எதுலையுமே அவரால் அந்த ஸ்ட்ரைக்கை கூட ரொட்டேட் பண்ண முடியல. ரொம்ப ஹிட் அண்ட் மிஸ் ஆகி ஸ்ட்ரைக் ரேட்டை லூஸ் பண்ணி அந்த ரொட்டேட் பண்ண விட மாட்டேங்கிறார். ஒரு 10 பால் நீங்க சொல்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் செட் பண்ணிட்டு அப்புறம் ஆடலாம், அதுவும் பண்ண மாட்டேங்கிறார். ஸோ சிவம் தூபே ஆஸ் அ ஃபினிஷர் ஹவு டு யூ சீ சார்? ஓகேவா? சிவம் டூபே வில் டெஃபினெட்லி கிளிக் பாஸ், பட் இந்த பிட்ச்ல ஒன்றும் இருக்கக்கூடாது. இஃப் த பிட்ச் இஸ் டொசைல் வச்சுங்க, பட் சிவம் டூபே வந்து எல்லா ஸ்ட்ரோக்ஸும் ஆடுவார். ஈவன் நீங்க பவுன்ஸ் பண்ண கூட நான் வந்து பண்ணி கூட அடிச்சு பவுன்ஸை கட்சிடுவார். இந்த மாதிரி பிட்சஸ்ல டிஸ் பண்ணிக்க கஷ்டம். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி பிட்சஸ்ல பேக் ஃபுட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா அவரால் ரன் அடிங்க ஸ்டம்ப் ரேஞ்சில் பேக் ஃபுட்ல ஃபோர்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா பிளாட்டிஷா அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு போர்ட் பேக் ஃபுட்டுக்கு சரக்குன்னு போட்டுனே இருந்தா இந்த மாதிரி பிட்சஸ் பண்ண முடியாது. பட் இந்த அசிஸ்டன்ஸ் போல அதுக்கு இல்லைன்னு வச்சுங்க, நார்மலா போறோம் அதை கால் ரீச் யூஸ் பண்ணி கண்ணாமேஸ்வர். அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு அவர் ஃபீல்டிங்ல ட்ரை பண்ண கேட்ச்லாம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் உச்சின் திறந்த வேத்தல் மொத்தம் இந்தியாவே டிவி பாக்குறவங்களும் ஏந்திரன்னு கத்திட்டு இருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு கேட்ச் ட்ரை பண்ணாரு. ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு கம் ஆன் டு போல் ஏர்லி. இந்த பிட்ச் அவருக்கு ரொம்ப ஐடியா. அவருக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு வருண்ருக்கும் அல்வா பிச்சு. அதனாலதான் தைரியமா நிறைய பேர் நான் 8 மணிக்கு நான் போட்ட போஸ்ட் 150 போறன்றது ஆரம்பத்துல நான் சொன்னது. கண்டிப்பா லுங்கி பார்ல சூரியகுமார் அவுட்டா போறாரு, ஏர்லி ஆட போறாரு ஸ்ட்ரோக்னு. அப்படியே அதுக்கு முந்தின பால் ஃபாஸ்ட் பால்ஸ் ஃப்ரெஸ்ட். அது என்ன காரணம்னா அதுக்கு முந்தின பால பவுண்டரி வரைக்கும் ஓடி போய் 4 விட்டாங்க ஃபீல்டு. அந்த கோவத்துல லுங்கி செம்ம கோவத்துல பல்லு கட்டி வேகமா போட்டா அடிப்பாங்க. நார்கே வேகமா போட்டாருன்னா ஆச்சு பாருங்க. வந்து கண்ட்ரோல்டா போலிங் போட்டா தப்பிக்கலாங்க. பட் நம்ம போலிங் வந்து கிளாஸ், சிம்பிளி கிளாஸ், மேக்கிங் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் த பிட்ச். எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் ஹார்ஷ்தீப் பிரேத் எல்லாருமே ரொம்ப கிளாசிக்கான ஒரு போலிங் டிசிப்ளின் நம்மளுது. சார் இந்த பேலன்ஸ் இருக்கிற முக்கியமா இப்போ இருக்கிற பிளேயிங் லெவல்ல பார்த்தோம்னா திலக் வர்மாவை சொல்லலாம் சார். அவரால் வந்துட்டு 2மே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. பட் ரொம்ப அன்லக்கி சார் அவர் அவுட் ஆனது வந்து. ரொம்ப பிரில்லியண்டான நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு பிச்சு இங்கிடிக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்க லுங்கி எங்கடி வந்து நேரா ஒரு ஷார்ட் பாலை போட்டு அதுக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்டோட பாருங்க சார், ரொம்ப ஸ்கொயரா அப்படி இல்லாம நல்லா ஃபைனா கொண்டு வந்து அந்த ஃபைன்ல இப்படி வச்சு அவர் நவுற கூட இல்ல, அங்கே நின்ன இடத்துல அழகா ஒரு கேட்ச் மாதிரி செம்ம ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் அழகான ஷார்ட் பால் சார். ஆமாமா, நீங்க வந்து நீங்க அடிச்சு முடிக்கிற சமயத்துல தான் பேட்ல படுறது. ஏன்னா பந்து வரமாட்டேன்றது. மோஸ்ட்லி அவங்க ஸ்லோ பவுன்சர்ஸ், ஸ்லோ ஆஃப் பிரேக்ஸ் தான் போடுறாங்க. ஆனா அது ஷார்ட்டா போடுறது. ஆனா ஆக்ஷன் பார்த்தா பயங்கர ஃபாஸ்டா போடுற மாதிரி இருக்கு. அது எதுவுமே எனக்கு நான் தயவுசெய்து எனக்கு மூளை யூஸ் பண்ண சொல்லாதீங்க. எனக்கு கோபம் வரும்னு சொல்லிட்டு போட்டு நார்கே வண்டி தான் அவரை தான் தனிக்கு போடணும். ஏன்னா ஹர்திக் அந்த மாதிரி ஃபாஸ்டா வந்தா புரியும். வச்சு வானவாதம் ஆயிட்டார் பாருங்க. செம்ம ஸ்பாராக்காட்ஸ், ஸ்டியர் தி தேர்ட் மேனு. அப்புறம் வந்த உடனே ஸ்பின் ஆச்சு 2 6 எல்லாமே கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஒருத்தர் தான் பாஸ் கம்ப்ளீட்டா காலை ஃப்ரண்ட்ல வச்சு ஃபுல் ஃபிளரிஷோட ஒரு 6 அடிக்க முடியும். ஃபிளிக்கும் ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா போட்டீங்கன்னா அடிக்க முடியும். ஏன்னா ஐசைட் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப டூ குட். ரொம்ப குயிக்கா டிடெக்ட் பண்ணுவார். அண்ட் அவர் அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங்ல ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட். திலக் வர்மா வெரி வெரி வைட்டல். நீங்க சொல்ல திலக் வர்மா அக்சர் பட்டேல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க அழகா.
அந்த மோட் ஆஃப் தேர் கேமை மாத்திக்கிறாங்க பிச்சுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுதான் அந்த டிசிப்ளின் பேட்டிங்ல இனிஷியலா இருந்தது. நம்மளே இந்த பிச்சில் கஷ்டப்படுறோம் நினைச்சேன். 150 அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த பிச்சில் இருந்து. அது அப்போஸ் அருண் சக்கரவர்த்தியோட போலியும் ஒண்ணுமே புரியல. என்ன ஆறுதுன்னு தெரியல. நீங்க ஏரன்சன் இப்ப கூட திருப்பி திருப்பி சொல்றேன், வந்தாங்க பவுன்சர் உடம்பு நேரம் போடுங்க, கண்டிப்பா இருக்கும். அதாவது கிளம்ஸி ரொம்ப ஹைட் பாஸ், பேக் ஃபுட்ல போய் ஆடுற அளவுக்கு பொறுமை இல்லை, வளைய மாட்டேங்குது உடம்பு. அதான் அவர் ஃப்ரண்ட் ஃபுட் போடக்கூடாது. ஒன்னுக்கு பேக் ஃபுட்டுக்கு அடிச்சாரு, எப்போனா ப்ரோக்ராம் பண்ணிட்டார் ரெடி மொயிலே. அதை தான் 6 அடிச்சாரு. அடுத்த பால் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டாரு. சார் பும்ரா அண்ட் நோ பால் இந்த காம்பினேஷனை பிரிக்கவே முடியலையே, அதுவும் குரூஷியலான மேட்ச்ல. இந்த டெவால்டு பிரேவிஸ் போல ஒருத்தர், இவருக்கெல்லாம் இந்த நோ பாலை போட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் அவுட் ஆன பாலுக்கு அவ்வளோ தடவை செக் பண்ணாங்க. ஜிங் 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 அங்க நமக்கு துடிக்குது இங்கே. ஐயோ இவர் ஒரு நோ பாலை போட்டு எதனா ஆகி இந்த டெவால்டு பிரேவிஸ் மேட்சே நம்ம வந்து புடிக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. ஸோ இந்த பும்ரா போல ஒரு ஸ்டார் பவுலர்னால எப்படி சார் வந்து ஒரு குரூஷியல் சிச்சுவேஷன்ல கரெக்டா நோ பாலை போட முடியும் நமக்கு? ஆமா, என்ன கேட்டா நான் என்ன பேஸ் பண்ணுவேன், ரன் அப் ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, பால கையில வச்சுட்டு கேப்பை கொடுத்துட்டு ரன் அப் ஸ்டார்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் பர்பிங் கிரீஸ்ல நிப்பாங்க. அங்கேருந்து ஒரு ஹியூஜ் ஸ்டெப் ஒன்று எடுப்பாங்க. ஏன்னா அது அந்த லீப்புக்காக, கடைசி லீப்புக்காக அதை எடுத்துட்டு அங்கேருந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு போவாங்க ரன் அப்க்கு. நான் என்ன சொல்றேன், பாப்பிங் கிரீஸ்ல இருந்து அந்த லீப் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாப்பிங் கிரீஸுக்கும் உள் பக்கத்துல இன்னொரு 6 inches அங்கேருந்து ஒரு லீப் எடுத்தாருன்னா நோ பால் கொஸ்டினே வராது. பட் அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் பவுன்ஸ் தான் கிரீஸ் பாப்பிங் கிரீஸ் மேல மிதிச்சா அது நோ பால் இல்லைன்றது தான் அதை பண்றாங்களே தவிர அந்த இடத்துல மிஸ் ஆகி வெளில போகுது கால். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் பின்னால இருந்தா போன ஒரு வழி கிடையாது. பிகாஸ் டீம் போயிடும். இப்போ இமேஜின் குரூஷியல் ஸ்டேஜ்ல கடைசி 3 overs 28 win 4 wickets போது இப்படி பிரவேசோட விக்கெட் ஒரு நோ பால்னு சொல்லியிருந்தாங்க வச்சுக்க, நம்ம லக்கு நீங்க நோ பால் கொடுக்கல, அது கிளியர் நோ பால். அதனால அப்ப மேட்ச் போயிடும். விச் மீன்ஸ் நீங்க தான் மெயின் பவுலர், உங்களை தான் நம்பணும். உங்க போலிங்ல ரன் அடிச்சா பரவாயில்ல, நீங்க நோ பால் போடுறதுன்றது நோ என்ட்ரில போகக்கூடாதுன்னா போதான் கூடாது. இல்லைன்னா ரிவர்ஸ்லயே போனேன் நோ என்ட்ரின்னு போய் இதெல்லாம் சொல்லிட்டு முடியும், அது முடியாது. அதனால ஃபர்பிடன் டு போலர் நோ பால். ஸோ அது பிராக்டிஸ் செஷன்ஸ்ல கிரீஸுக்கு பின்னால இருந்து போடுறது கத்துக்கணும், போட்டி பழகணும். அது வழி கிடையாது. இங்க வந்து ஆள் அடிக்கணும்னு உள்ள வந்து பேச காமிக்கணும் நெட்ல போட்டீங்கன்னா அங்க மறந்துடுறாங்கன்ற. அதனால நோ பால் கூட ஓவர். I've seen spinners போர் நோ பால்ஸ். ஸ்பின்னருக்கு நோ பிசினஸ் டு போர் நோ பால். கபில் நான் போட்டதே இல்லைன்னு நினைச்சேன் நோ பால். அவர் நோ பால் போட்டிருக்காரு. பாகிஸ்தான் நோ பால் போட்டுக்காரா பார்த்தேன் அந்த ஆர்டிகல். அதனால அது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். இது ஜென்ரலா கிடையாது, போட மாட்டேன். ஏன்னா டீம் போயிடும். சார் ஆர்ஷ்தீப் சிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அசெட் ஆகிறார் சார் நம்மளுடைய T20 ஃபார்மேட்டுக்கு. மெயினா இஸ் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா இன் T20 இன்டர்நேஷனல்ஸ். இந்த ஒரு ஷார்ட் டைம்லயே பும்ராவை விட ஹார்திக் பாண்டியாவை விட அவங்க 2 பேர் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் இருக்கிறாங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் ஃபார் இந்தியா இன் T20 இன்டர்நேஷனல்ஸ் போது ஹர்ஷ்தீப் சிங்கோட இந்த growth ரொம்ப சூப்பரா இருக்கு சார். 100+ விக்கெட்ஸ் அண்ட் குரூஷியல் டைம்ல நல்ல பிரேக் த்ரூ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ அவர் தான் கொடுத்தாரு. ஸோ ஹிஸ் பவுலிங் இஸ் ஆசம் சார். பிரில்லியன்ட். சீம்ல போறது பாருங்க ரொம்ப ரேர். நம்ம போலர்ஸ்லயே பாலர் டெலிவரி ரொம்ப ஸ்லோ மோஷன் அப்படியே சீம்ல போய் இவர் பேட்டிங்ல கூவி போட்டாரு. டிகாக் இந்த பக்கம் ஆகிட்டு லெக் சைட்ல இப்படி போயிட்டு இருக்கு பால். ஸோ டாப் கிளாஸ் டெலிவரி. அது ஸ்டப்ஸ் எடுத்தாரு. அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸ்டப்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல பிரமாதமா இருக்கக்கூடிய பிளேயர். இதுக்கு அவர் ஓப்பனிங்ல போனாங்க எனக்கு புரியல. முதல் ஃபர்ஸ்ட்ல டாப்ல ஸ்டப்ஸ்ல பின்னாடி வரதான் பெட்டர். ஐ மீன் நான் நம்பர் 3 நினைக்கிறேன், வந்துட்டு கூடாது. ஸ்டப்ல பின்னாடி வச்சுக்கலாம். Ashraf is a very brainy bowler, very brainy. He's got the Yorker and the moving conditions create seamல புடிச்சு பால மூவ் பண்ற கெபாசிட்டி டெரிஃபிக்கா இருக்கு. ஷார்ட் பால் கரெக்டா பிளான் பண்ணி எடுப்பார் விக்கெட்ஸ்ல. அதனால அவருடைய விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இந்த ஃபர்ஸ்ட் 3 overs இருக்கு பாருங்க, அது வந்து பயங்கரமா மேட்சை மாத்திடும். அண்ட் வெரி 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 குட் கண்ட்ரோல். செம்ம கண்ட்ரோல் பவுலிங்ல. ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது, பட் வெரி வெரி அக்யூரேட். He knows what he is bowling. சார் வருஷங்கள் பல ஆனாலுமே எதனால இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம்னால மட்டும் நம்மளுடைய ஸ்பின்னிங் ட்ராக்ஸ்ல நம்மளுடைய பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் போடும்போது அதை கேஜே பண்ண முடியாம ரொம்ப தடுமாறுறாங்க சார். இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இவங்க வந்து 2016 T20 வேர்ல்டு கப்பா எப்பயும் கூட நினைக்கிறேன். அப்பவும் சரி எப்பவுமே இந்த ஸ்பின் ட்ராக்ஸ் வந்தாலே சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ் ரொம்ப தடுமாறுறாங்க. இதனால சார் இந்த இஷ்யூ அவங்களுடைய நேஷன் பேட்ஸ்மேனுக்கு அதிகமா இருக்கு. இல்ல அவங்க ஜென்ரலாவே ஸ்பின்னு கஷ்டம் போடுவாங்க. லெக் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எல்லாத்துக்கும் கஷ்டம். இதை நான் சொல்ல பெருமையா, ஏன்னா நம்ம அதோட கேவலம் ஆடிட்டு இருக்கோம் ஸ்பின்னிங் விக்கெட்ஸ்ல. நம்ம வந்து கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா முதல்ல அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் சொல்றேனே பவுன்ஸ் வந்து கேஜே பண்ண தெரியல அவங்களுக்கு சுத்தம். நீங்க பேக் ஃபுட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா அவங்க கிரியேட் ஒரு பெரிய ஜீரோவர். பேக் ஃபுட்ல ஸ்கொயர் கட் அடிக்க போனதுன்னா காட் போயிட்டு அந்த
ஃபெரேராவை யாரோ இருக்காரு. அவர் வந்து பேக் ஃபுட்ல பவுன்ஸ் கேட்ச் பண்ணல, ஸ்டப் ஃப்ரண்ட்ல கமிட் பண்ணிட்டு பவுன்ஸ் கேட்ச் பண்ணல. அதனால பால் பிச் ஆன பிறகு என்ன பவுன்ஸ்ல வருதுன்றதை அவங்க கேஜே பண்ணல. அண்ட் அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஸ்பின்னர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் பாஸ். அவங்க வந்து அப்சல்யூட் டொசைல் விக்கெட்ல வேணா நீங்க பிளான் கிரிக்கெட் ஆடலாமே தவிர, பட் தேர் இஸ் சம் பர்ச்சேஸ் இந்த பிச்சுன்றுச்சு. அவங்க நீங்க 4 ஓவருக்குள்ள அதுதான் பிரச்சனை. இந்த 4 ஓவருக்குள்ள ஒரு 4 பால் பார்த்தீங்களா அவங்கள ஆடுறதுக்குன்றதுக்குள்ள அவங்க ட்ரைட் அவுட் ஆகிடுவாங்க. விக்கெட் இருக்கிறவங்க எக்கானமிக்கே வந்துடும். அதனால அந்த 24 பால் அவங்களை அடிக்கணும்னு போகும்போது மிஸ்டேக் இன்னும் ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அல்வா இந்த மாதிரி பேசலாம். சார் ஓவராலா இந்தியாவோட இந்த ஸ்குவாட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்குது சார். இப்போ முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ லாஸ்டா விளையாடின ஓடிஐ சீரிஸ் T20 சீசன் இந்தியாவிலாம் வந்துட்டு டூ மெனி ஸ்பின்னர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஐ மீன் வாஷிங்டன் சுந்தர் இருப்பாரு, அக்சர் பட்டேல் இருப்பாரு, அது இல்லாம வருண் சக்கரவர்த்தி இருப்பாரு, இல்லைன்னா சம்டைம்ஸ் குல்தீப் யாதவ் இருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு 3 ஸ்பின்னர்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த பேலன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு சார். இவர் இருக்காரு, அக்சர் பட்டேல் இஸ் தேர், வருண் சக்கரவர்த்தி இஸ் தேர். உங்களுக்கு பார்ட் டைம் ஸ்பின்னர் தேவைப்பட்டா சுப்மன் இவர் போட முடியாது, யாரு நம்ம அபிஷேக் சர்மா போட்டுக்கலாம், திலக் வர்மா போட்டுக்கலான்ற அந்த பேலன்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்லி ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் நம்ம பும்ரா. அது இல்லாம ஆல்ரவுண்டர்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஹார்திக்கும் வந்துடுறாரு. ஸோ த பேட்டிங் கோஸ் டில் 8, அக்சர் அட் நம்பர் 8 அப்படிங்கும்போது இந்த பேலன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப 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 பேலன்ஸ்ட் ஆகுது சார். நம்ம மோஸ்ட் ஆஃப் தெம் கேன் பேட் அண்ட் மெனி கேன் போல். இந்த மாதிரி ரொம்ப ரேர் உங்களுக்கு அமையும். அண்ட் எல்லாமே சூட்டட். இந்த T20 டைப் ஆஃப் ஃபார்மேட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி உள்ளுக்குள்ள சிஸ்டம்லேயே கிளறும். தே ஆர் தி ஹாப்பியஸ்ட். ஐ திங்க் நீங்க சும்மா ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா, நீங்க என்ன ஃபார்மேட் பிளேயர் ஆடுறதுக்கு ஹாப்பியஸ்ட்னு கேட்டீங்கன்னா, மெஜாரிட்டி வில் ஒன்லி ஆப்ட் ஃபார் T20 இந்தியன். தேர் இன் த எலிமெண்ட்ஸ் கிளியரா தெரியுது பாடி லாங்குவேஜ்லயே. ஃபார்மிட்டபிள் சைட் ஆயிட்டு வருது வேர்ல்ட்லயே T20 இந்தியா, ஒன்றும் டவுட்டே கிடையாது. அண்ட் சூரியகுமார் யாதவ் மட்டும் கேப்டன்சி ரொம்ப பிரபலமா பண்ணுவார். T20 எப்பயுமே செம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்றாரு. அவர் ஏன் ஒரு 4 பால் யோசிக்க மாட்டேன்றாரு? இந்த பேட்டிங் கோச் என்ன சொல்ல வரணுமா? நமக்கு தெரியுது இந்த எங்கடி லுங்கி வந்து மெதுவா போறாரு தெரியுது. ஸோ மெதுவா போடுற போலர் அங்க முதல்ல போடுறாங்கன்னா இப்பதான் சிவன் துபே முதல்ல வச்சுக்கலாம். ஹர்திக் பாண்டியா, சிவன் துபே முதல்ல வச்சு சூரியகுமார் பின்னாடி வரலாம். ஏன்னா நார்கே மாதிரி போலர் ஏத்தினா சூரியகுமார் யாதவ் ஹாப்பி, 6 போகும். பட் இந்த ஓடி வந்து பால் ஸ்பீடை செக் பண்றாங்க பாருங்க, இன்ஸ்டிங்டிவ் ஆடுறாரு. அவரே தான் அதை செத்துக்கிறாரு. அப்படி இன்ஸ்டிங்டிவ் ஆடவே முடியாது. அக்ராஸாக ஆடிட்டு பந்து இப்படி போய் எடுத்து அவர் ஏர்லியா ஆடினார்னா இந்த மாதிரி பிச்சில் அவர் கஷ்டப்படுவார். இதை வந்து ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் ஆடியோவே அமிச்சேன். இங்கடி பால் தர போற பேர் அடிக்க முடியாது, கரெக்டாக அதே மாதிரி ஒரு 6 சேர் சந்தோஷப்பட்டு அடுத்த பால் ஓடிட்டு. அதனால இந்த பேட்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு பாருங்க, இதை வந்து முதல் 4 பால்ல பார்க்கும்போதே தெரியுது அபிஷேக் சர்மாவுக்கு ஃப்ரீயா அந்த ஃபிளாம்பயன்ஸ் வரமாட்டு இருக்கு. ஏன்னா பால் நாட் கமிங் ஆன் டு தி பேட். அடிச்சு கூட பாருங்க ஃபைன் லெக்ல வந்து கேட்ச் ஏன்னா தாண்ட மாட்டேது. இதே செம்ம பேஸ் வர பாலா இருந்தா இப்படின்னா அது கிரௌண்ட்ல போய் விழுந்திருக்கும். பட் இது ஷார்ட்டை பர்ஃபெக்டா அடிச்சு கூட லைன் உள்ளதான் முடியறாங்க பாருங்க. அதனால பால் கேரி ரொம்ப இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் முதல் ஓவர்ல டிடெக்ட் பண்ணும் போதே பேட்டர்ஸை டிசைட் பண்ணிடும், கொஞ்சம் மாத்திக்கணும் கேம் இருக்கு. உள்ளுக்குள்ள நெக்ஸ்ட் ஆர்டர் அனுப்புறாங்க பாத்தீங்களா, அவங்க பால் ஸ்லோவா வரும்போது சிவம் டூபேக்கு ரீச் இருக்கு, காலை வச்சு வாங்குவாங்க வரப்பதான் அவர் போறது பெட்டர் அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் முன்னாடி அனுப்புறது பெட்டர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. அண்ட் சூரியகுமார் யாதவ் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தாருன்னா ஹார்திக் அண்ட் சூர்யா டுகெதருங்கும் போது அது ஒரு 15 ஓவர்ஸ் மேல சூப்பரா இருந்திருக்கும் இல்லையா சார்? ஆமா, லாஸ்ட் 4 ஓவர் சூரியகுமார் யாதவ் வந்தாருன்னா 50 அடி போயிரு. அவர் எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அப்ப ஏற்றுவாங்க மூலையே இல்லாம. அப்போ ரெண்டும் பானிக்கா அவங்க பீஸ் ரைட்டிங்ல ஈஸியா அடிக்கலாம். அப்போ இப்ப இது பிச்சில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் வழக்கம் போது வந்துடலாம். பட் அதை கரெக்டா பண்ணி பண்றது. சார் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் த டீம் சார். இந்த சஞ்சு சாம்சன் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனிங் விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறமா தம்பி சுப்மன் கில் வராரு, கொஞ்சம் கீழே போங்க அப்படின்னு சொல்லி அவரை 5, 6, 4 மாத்தி போன சீரீஸ் ஆட வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சீரீஸ் வந்து தம்பி நடுவில் பார்த்தோம், ஜித்தேஷ் சர்மா ஒரு சீரீஸ் சூப்பரா விளையாடினாரு. அவரை கொஞ்சம் ட்ரை பண்ணலான் இருக்கோம்னு சொல்லி இப்போ வெளியே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இந்த சஞ்சு சாம்சன் ஆர் ஜித்தேஷ் சர்மானா ஹூஸ் யுவர் நம்பர் 1 சாய்ஸ் இன் T20 சார்? நம்மளோட இன்டர்நேஷனல்ஸ் பாருங்க இப்போ கரண்ட் இதுல பார்க்க. If you don't plan to send Sanju Samson opening, then there's no point. Or middle order or best. அதுக்கு ஜித்தேஷ் ஆடுறது தான் பெட்டர். நீங்க ஓப்பனிங் ஷுவர் ஓகே, சுப்மன் கில் இன்னும் ஒரு மேட்ச் பார்க்கலாம், சரி இல்லைன்னா பிரதம் சஞ்சு சாம்சன் ஒரு கோல் ஆட வச்சுக்கலாம், பெஸ்ட். அது பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிரைம் கிடையாது. 2 கீப்பர் டீம்ல இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சுப்மன் கில் பாருங்க அதே தான், அந்த இந்த நெக் ப்ராப்ளமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். திரும்பி வந்தது ஃபாஸ்டா போட்டு வச்சுருவாரு, ஸ்கொயர் கட்டு ஃபாஸ்டா போட்டு வச்சிருக்காரு.
இந்த பால் வரவே இல்லை, அதுக்குள்ள ஃப்ரண்ட்ல போய் இறங்கி சுத்தி அது மூக்கு மேல நிக்க வச்சு வெடிக்கிற ஃபிளைட் எல்லாம் நிறுத்தி என்னத்துக்கு அவ்வளவு அவசரம்? ஒரு 3 ஓவர் ஆனா அவருக்கு இருக்கிற பவருக்கும் அதே ஸ்ட்ரோக்ஸுக்கும் ஈஸியா காம்பன்சேட் பண்ணலாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி பவர் பிளேல. அது ஏன் அந்த முதல் 2 ஓவர்ல டெமாலிஷ் பண்ணோம்? அவங்க யாரும் காதுல பூ வச்சுன்னு போ கிரீட் அவங்களும் நல்ல இங்கிலாந்து தான் போட்டாங்க கோலிலாம். அதனால நார்கே மட்டும் விட்டுருங்க, அவர் கோவமா இந்தியா கேட்டது அவரு. ஆனா மீதி பேர் தான் சொல்றேன், மீதி பேர் எல்லாம் போடுறாங்க, மகாராஜ் எல்லாம் போடுறாரு, எல்லாம் போடுறாங்க. நம்மளோட பிரில்லியன்ஸான ரன்ஸ் வந்து டெரிஃபிகா. ஹர்திக் ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்தி விட்டாரு கம்ப்ளீட்டா கேம் உடைய கலரே. ரைட் சார். 5 மேட்ச் சார். ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 மேட்ச் இருக்குது. த ஃபார்ச்சூன்ஸ் வில் ஃபேவர் ஹூம், எப்படிலாம் போகுது அப்படிங்கறத வந்து நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்சஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். எனி அதர் க்ளோசிங் வேர்ட்ஸ் டு பிஃபோர் வி எண்ட் த எனி அதர் க்ளோசிங் வேர்ட்ஸ்? லிட்டில் அவே ஃப்ரம் கிரிக்கெட் ஒரு தமாஷான விஷயம் சொல்லணும்னு நினைச்சா அதை பண்ணி கிரிக்கெட் போட்டுடலாம். ஏன்னா இந்த இண்டிகோலயே எல்லாம் ஃபிளைட் ஒரு வாரமா போலன்னு சொன்னாங்க. அதுல சில பேர் வந்து இப்ப இண்டிகோ புக் பண்ணணும்னா யூபர்ல பண்ணணுமா ஓலால பண்ணணுமான்னு கேட்டுறாங்க. ஏன்னா கிரவுண்டோடய தான் போகும்போது ஒரு 6-7 நாளைக்கு காத்துல போகுது ஃபிளைட்ஸ். அதுல ஒரு லிஸ்ட் பண்ணிட்டாரா யூபர் ஓலான்னு ஒரு பேச்சு ஒன்று இருக்கு. பாகிஸ்தான் சீஃப் சொல்லிட்டாராம், இந்த இண்டிகோ ஃபிளைட்ஸ் எல்லாம் கிரவுண்ட் ஆனதுக்கும் நாங்க தான் காரணம், அதனால தான் அதெல்லாம் மேலேயே வரல, நாங்க எல்லாத்தையும் கீழே வச்சுட்டோம். பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா குல்தீப் வந்து கூப்பிட்டாங்க, குல்தீப்பை கூப்பிட்டு லேட்டஸ்டா இங்க மேனேஜ் பண்ணுங்க சுச்சுவேஷனை. என்னடான்னு கேட்டா ஃபிளைட்ல வந்து செம்ம கண்ட்ரோல் ஆகுது தான், அதனால வந்து குல்தீப் அதை நீங்க தான் கொஞ்சம் பார்த்து காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறாங்க. இது சும்மா கிரிக்கெட்ல இருந்து அவையா போறதுக்கு நம்ம வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு ஜாலி மூடு வந்துட்டு அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி செட் ஆகிடணுன்றதுக்காக சொல்றேன். I think top class show by Surya Kumar Yadav and company. They have to maintain this 3-2 minimum or not minimum. இல்ல கொஞ்சம் அவேவா போறதுக்காக நீங்க இப்படி சொல்றதா நல்லா இருக்கு சார். பட் எனக்கு என்ன பயம்னா, நீங்க இப்படி பேசுறதை கேட்டு மக்கள்லாம் ரொம்ப அவேவா போயிட்டாங்கன்னா நம்ம ஷோ அடுத்த எபிசோட் யாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் பயமா இருக்குது எனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு எல்லா மேட்ச்லயுமே. அதனால அவனுக்கு வேற பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆனா திருப்பி சொல்றேன், இந்த ஏன்சனுக்கு பேக் ஃபுட் போடுங்க, பவுன்சரை உடம்பு ஏன் போடுங்க போடும். தயவுசெய்து ரன்பூர் போட்டீங்கன்னா நம்ம மேட்ச் போடும். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்க கேப்டலா இருக்கணும். சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் ஸ்ட்ரோக் பிளே. அப்போ கேரண்டீட் ஒரு 50 பின்னாடி வந்தாலும் தப்பு கிடையாது, செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி 20 ஓவர் வந்தாலும் தப்பு கிடையாது. அண்ட் நம்ம பிச் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்டபிலிட்டியை மாத்திண்டு கிரிக்கெட் ஆடணுன்றது மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரே மாதிரி கிரிக்கெட் ஆடணுன்றது அவசியமே கிடையாது. கொஞ்சம் ஸ்லோ ஆடினா கூட லாஸ்ட் 4 ஹவர்ஸ்ல மேக்கப் பண்ணிக்கலாம். பட் விக்கெட் லூஸ் பண்ணாம கிரிக்கெட் ஆடணுன்ற தேலி மைண்ட்ல வச்சுன்னா பெட்டர். வண்டர்ஃபுல் அப்சர்வேஷன் சார். கண்டிப்பா வந்துட்டு எல்லா வீடியோ மாதிரியும் நீங்க இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். See you in the very next match. See you. Good night. Right. Thank you. And more attacks like attack to continue. Good luck to the Indian team. அடுத்த மறுபடியும் சந்திப்போம்.